ரூபாய் 10,000 தொகையானது ஆண்டுக்கு 6.2/3% தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசல் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஆண்டுக்கு 6.2/3%, அதாவது 6 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான கடனாக பெறப்படுகிறது. எண் கொடுத்துருக்காங்க. எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் 6 மாதம் கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, மொத்த தொகை என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்குகிறோம். 2 மாதம் கழிச்சு அவங்க வட்டியோட காசு கேட்க போகிறாங்க. வட்டி வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா மொத்தமாக நம்ம அவங்கள்ட்ட எவ்வளோ கொடுக்கணும்னா 1500 ரூபா கொடுக்குறோம். அதே மாதிரி தான் கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடம் அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கடனை முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னென்னா பி ப்ளஸ் எஸ்ஐ, அதாவது அசலையும் வட்டியையும் கூட்டணும். அசலையும் வட்டியும் கூட்டினோம்னா மொத்த தொகை கிடச்சிரும். இதில் அசல் வந்து நமக்கு தெரியும் 10,000 ரூபா அப்படின்னு தெரியும். இல்லை வட்டி தான் என்னன்னு நமக்கு தெரியாது. எஸ்ஐ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். தனி வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதோட இந்த அசலை வந்து கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டுகள் பாருங்கள், ஒரு வருடம் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வருடமாக தான் மாற்றணும். இப்போ மாதத்தை வந்து வருடமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ மாதத்தை வந்து ஆண்டாக மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணுவோம். 6/12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 ஈராறு 12. அப்போ அரை வருஷம்னு வரும். ஏற்கனவே ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க 1/2. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும். இப்போ 1 2 2 1 3 3/2. இது எப்படி பெருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே இருந்து 1 2 2 கூட்டல் 1 3 3/2. எண்ணு வந்து 3/2. இப்போ அசல் நமக்கு தெரிஞ்சிருச்சு, வட்டி வீதமும் தெரிஞ்சிருச்சு, ஆண்டுகளும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். வட்டிக்கான ஃபார்முலா வந்து PNR/100. அசல் வந்து 10,000 இன்ட்டு ஆறு வந்து 6.2/3. இதுவும் கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் பின்னமாக தான் நம்ம மாற்றிக்கணும். 3 6 18 18 2 20 20/3. 6 என்னன்னா 20/3. இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. எண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3/2 இன்ட்டு 6 வந்து என்ன 20/3 பை 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 20. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. இங்கே 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 100 10 பெருக்கினீங்கன்னா 1000. வட்டி வந்து 1000 ரூபாய். நம்ம கேட்டிருக்கிறது என்னென்னா, மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, அசலையும் வட்டியும் கூட்டணும். அசல் எவ்வளோ 10,000 ரூபாய், வட்டி எவ்வளோ 1000 ரூபாய். 10,000 1000 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 11,000 ரூபாய். கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும்னா 11,000 ரூபாய். ஆப்ஷன் வந்து பி.